இந்த மரவள்ளி கிழங்கு வந்து சுட்டது வேறங்க எப்படி இருக்கு வேறங்க எப்படி அவிஞ்சிட்டு பாப்போம் எல்லாம் இருக்கிற பாருங்க பேக்குள்ள எல்லாம் பேக்குல சாமான் எடுத்து பாருங்க மரவள்ளி கிழங்கு எப்படி இருக்கு சுட்டது என்னங்க பாருங்க மக்களே வள்ளி எறியுது தண்ணியுமே தயாரிக்கிறவங்க சொசேஜ் பண்டிகை எல்லாம் போட்டு அந்த மாதிரி வாட்டி வச்சு கோனூர் சைட்லயும் பாருங்க ஆமா செம சுடு அதான் 2 பேரும் களைச்சு போச்சு இப்ப என்னோட தனியா ஒப்படைச்சிருக்கு பாய்க்கு போட சொல்லி உள்ள கிழங்கு முள்ளு போட்டுருக்கீங்க எடுத்து பார்ப்போம் அப்படி அவிஞ்சிட்டு அன்பு தொல்ல அன்பு தொல்ல சரி சாப்பிடுங்க அப்படி இருக்கு நாங்க சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடுவோம் நாங்க சாப்பிடுங்க அந்த ஆர்டர் செஞ்சு வேலை அப்படியே பாருங்க காளான் அப்படி கொட்டுறாண்டு பாருங்க பெரிய காளான் இது வந்து இது தமிழுக்கு என்ன அர்த்தம் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ஹாய் வணக்கம் மக்களே நீங்கள் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா மக்களே நான் நல்ல சுகமா இருக்கிற மக்களே எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் நான் நல்ல ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மக்களே நான் இப்போ எங்க நிக்கிறேன்னு சொன்னா எங்களோட வீட்டை வெளியில நிக்கிறேன் பாருங்க மக்களே வெயிலத்துக்குள்ள நிக்கிறேன் செம வெயில் இருக்கிறேன் யூகேல வெயிலண்டா அந்த மாதிரி கொளுத்தி எறியுது நல்லா தான் இருக்குது என்ன சொன்ன மக்களே நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு வந்து இடத்துக்கு போகிறோம் எங்கன்னு சொன்னால் இங்கே எங்கள் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு ஒரு பாபிக்கு போட போகிறோம் அங்கே போகிறோம் ஒரு 2-3 ஃபேமிலி நாங்கள் வளமையாக ஒன்று ஊர் ஃபேமிலி அந்தளவு இருந்தால் இன்றைக்கு சேர்ந்து பாபிக்கு போட போகிறோம் ஒரு வீட்டாக போட போகிறோம் இந்த வீட்டை நான் பாபிக்கு போட போகிறோம்னு அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே போட போகிறோம் பாபிக்குன்னு சொல்லி அங்கே போய் எல்லாரும் வந்துட்டோம் இப்போ நான் ஃபோன் பண்ண வச்சுக்கிற சொல்லி நான் லேட்டாக போச்சு போகிறேன் போய் அங்கே பார்ப்போம் அப்படி என்ன மாதிரின்னு சொல்லி இந்த பாவிக்கு போடுறதும் எங்களை என்ஜாய் தான் ரெண்டு பார்க்க போகிறீங்க எப்படி நாங்கள் பாவிக்கு போட போகிறோம் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்களா தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க மக்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மற்ற வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி ஓகே மக்களே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போட்டு அப்படியே வாங்க வீடியோக்கு அப்படியே போவோம் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கு போகிறது இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்களோட தங்கராசனை விட்டு என்டைய வாய்க்கு போட போகிறோம் முதல் நீங்கள் கூல் வீடியோ பார்த்துருப்பீங்களே அதே வீட்டில் என்டைய வாய்க்கு போட போகிறோம் அதான் போய் கொண்டு நிற்கிறோம் உள்ளே போய் பார்ப்போமாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவிக்கு போகிறது ரெடி ஆகிட்டோம் இன்றைய தங்கராசனை விட்டு பாவிக்கு போட போகிறோம் அங்கே வந்து நாங்கள் வேறு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து எல்லோரும் கையில் கொண்டு வந்துருக்கிறோம் எல்லாம் உப்புகள் தூள்கள் எல்லாம் போட்டு பிரட்டி இறைச்சியல் கோழிகள் என்னென்ன கொண்டு வந்தாலும் தெரியல இனித்தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒரு ரேக் கொண்டு வந்துருக்கிறோம் இதெல்லாம் பாவிக்கு போட போகிறோம் பாருங்க எல்லாம் கிளி ரெடியாக வச்சுக்கிறாள் எங்களை வருதுன்னு சொல்லி ரெடி ஆகிடுன்னு வந்தால் இன்னும் ரெடி ஆகலை இப்போ நம்ம கறி போட போயிடணுமா இப்போ நாங்கள் இதில் இருக்கிறோம் இணலுக்குள்ள இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம் பாருங்க பேக்குள்ள எல்லாம் பேக்கில் சாமான் எடுத்துட்டு வெளியில் வைக்க முடியும் கோழியில் என்ன என்ன சாப்பிட போறீங்களா என்ன பாவிக்கு போடையில் அதுக்குள்ள எடுத்து குடிங்க பெண்டடாக்கம் எடுத்துக்கோங்க குடிக்க போயிடும் இல்லை என்ன உருளைக்கிழங்கெல்லாம் கொண்டு வந்து பிரட்டி போயிருங்க எல்லாம் மடிவாக காட்டுறோம் ப்ரோ லேட்டை எல்லாத்துக்கும் யார் கொண்டு வந்து தெரியல பேர் கொண்டு வந்தீங்களோ யாருண்டு வேற என்ன தங்குறான் என்ன மாதிரி வர சொல்லி போட்டு பேச இருக்கிறீங்க இதான் கணக்கு என்ன இதான் கணக்கா இருக்கு என்ன இன்னும் படுக்க நித்திரோல இல்லை எது வேணும் உறைஞ்சா பாருங்க பாவைக்கு போட்டு சாப்பிட போறோம் பட்டி இந்த ஒரு ஜாலியாக தான் இருக்கு ஃபேமிலா பலமையா கொண்டு ஒரு அந்த வேற தான் வந்திருக்கு ரொம்ப யாருக்கும் தெரியணும் இன்னொரு ஃபேமிலி வருது என்ன ஒரு ஃபேமிலி என்ன எத்தனை ஃபேமிலி வருது இன்னும் 2-3 ஃபேமிலி வேற இருக்கு ஏதான் வெயிட் பண்ணி இருந்திருக்கோம் பாருங்க ஸ்வீட் எல்லாம் இருக்கு அந்த யாருக்கும் வெல்கம் என்ன போனோம்னா நீங்களும் வாங்கோ இவ டேட்டஸை போட்டு விடுறேன் வந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு சாப்பிட்டு போகலாம் இது என்ன கறியோ பட்ட போறீங்களா பட்டு தட்டு கத்திரி தட்டு கத்திரதாங்க கத்திராது இது ஏழாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா பாவிக்கு போடுறதுக்கு இப்போ கறி போடுறோம் பாருங்க இந்த கறி இல்லாமல் பாவிக்கு போடல என்ன பார்த்தீங்கன்னா சொன்னா கொட்டு போடுது காணும் என்ன கறி 2 பேர் கூட பெரிய கறி என்ன நல்ல பெரிய கறி இல்லாம இந்த கறி என்ன சொன்ன கொளுத்து அந்த மூட்டை வந்து பாருங்க சுட பிளேண்டி ரெடி ஆகுது
எனக்கு சாயங்கள் எல்லாம் போட்டு ஊற்றுறீங்களா? சுகர் போட்டீங்க? கொஞ்சம் போடும். சுகர் எல்லாம் குடிக்கல. ஆ சக்கரை, அப்போ சக்கரை தான். என்னென்னு சொன்னால் இப்போ பிளேண்டி குடிக்க போகிறோம். இப்போ அடுப்பில் மூட்டி நம்ம பாக்கி போகிறதுக்கு ஒரு சர்க்கரையோட பிளேண்டி பாருங்க. சர்க்கரைன்றால உருஞ்சாவும் தான் மாதிரி தானே பாருங்க. மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறேன் பாருங்க. இப்போ மண்ணெண்ணெய் என்ன சொல்கிறது, காத்தடிக்குதான் குளிர்ல எரியல, காத்தடிக்குது. மெனிக்கானும் பாருங்க. நெருப்பு பிடிச்சிட்டு நீ தணல் ஆகணும். தணல் ஆகினா தான் நாங்கள் விளையாட காட்டல. நாங்கள் கோழியை போட்டால் பாருங்க சொசேஜ் போடினேன். இப்போ இந்தியாவில் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்கி போகிற ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்க. உருளைக்கிழங்கு, சிக்கன், பண்டி எல்லாம் கிடக்கு. ஒரு சைட்டாக வச்சிங்கன்னா ஓகே. சொசேஜில் ஒரு சைட்டாக வச்சுட்டு நல்ல ஒரு இடங்கானா என்ன அது பெரிய பெரிய பாவைக்கு தானே. கோணம் சைட்லேயுமே பார்த்தேன் ஸ்வீகோணம் திருட்டோம். ரெண்டு பேர் வாங்கி போடினோம் அந்த மாதிரி. பாருங்க விளையாட்டு பாருங்க எவ்வளோ விளையாட்டு செய்யணும் பாருங்க. மரவள்ளி கிழங்கு வந்து நெருப்புக்குள்ள போட்டு சுட போடும். சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க. வித்தியாசமா இருக்கும் என்ன. அந்த மாதிரி தான் பெரிய விளையாட்டு போறீங்க நீங்க. வேணும் எங்க வரலாம் மலை நீங்க 92 ரோட் அந்த மாதிரி தானே. மரவள்ளி கிழங்கு வந்து உள்ளுக்கு அவிஞ்சுட்டு இருக்குது. மேல வந்து சிக்கன் வலை எல்லாம் போய் கொண்டு இருக்கு பாருங்க. சமவுக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்பா அள்ளி எறி தானே. சோழனும் போட்டாச்சு. சோழங்கான் அந்த அந்த சொசைட்டி வந்து போயிட்டு தம்பி இந்த சொசைட்டி போயிட்டு திரட்டு பார்த்து வந்துட்டு சொசைட்டி ரெடி ஆயிட்டு பாருங்க. நல்லா போயிட்டு சொசைட்டி என்ன நல்லா கருப்பா வந்துட்டு. பூவை தான் தாங்க முடியும். டக்குன்னு சொசைட்டி வந்தது. நீங்க அந்த பண்டிகை போட்ட உடனே டக்குன்னு பூ உழம்புது. என்னதான் பிடிச்சிருக்கு கலந்து போட்டு தான் நெல் வெயிட் பண்ணுங்க முடியட்டுமே. அவரே அன்றைக்கு பொறுப்பு அவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கு. அதான் நான் திரடி இங்கே சலாட்டெல்லாம் ரெடி ஆக கூடாது. சலாட்டுக்கெல்லாம் வெங்காயங்கள்லாம் பட்டி கில்கம்பரெல்லாம் பட்டி நடக்குது. 7 பேர் இது இதுக்கு மூடி வச்சுக்காது. சிக்கனா இங்கே சிக்கன் கிடக்கு. வாங்கால சிக்கன் இங்கே எல்லாம் கட்டி கட்டி வச்சுக்கா. எல்லாம் இங்கே பேக்கர் எல்லாம் இருக்கு. பேக்கர் என்ன தனியாண்டு செய்றீங்களே. வண்டி எல்லாம் போயிட்டு நெல்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க வந்து தங்க வாழையில எடுத்துணும். அதான் நெல்ல இருக்கும். வாழையில இறங்கி வாங்க தங்குறேன் போடுங்க. அதை தட்டு எடுக்கும். தட்டு எடுத்து போட்டு தான் போடுவோம். வாழையில இதுல போட போயிடும் மேல. அதே விடுங்க நீ பெண் பெல்லாம் ஜாலிதானே என்ன பின்ன. பிறந்த நாள் சாப்பாடு உயிர் வாழ முடியுமோ? சாப்பாடான முக்கியம். எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சாப்பாடான முக்கியம் என்ன. வாழையிலோட வராங்க பொடியல் கொண்டாங்க. வாழையில காட்டுங்க. வாழையில கழுவுங்க. வாழையில கொடுங்க. அந்த லியோனி போட்டு நல்ல சரியா வந்துடுது ஸ்டிக்கர். எல்லாரும் முந்து நிற்கணும். இப்பாலையில கொஞ்சம் வெறியணும். வாழையில கழுவுங்க. தங்க வடிவம் அப்படியே கழுவுங்க. பெரிய விளையாட்டுலாம் காட்டுறீங்க. வாழையில கழுவுறீங்க போட. எல்லாம் கிடக்கு எங்கிட்ட லண்டன்ல எல்லாம் வச்சுக்கிறேன். ஸ்ரீலங்கா மாதிரியா நான் இருக்க முடியுது. இன்னும் ஒரே கழுவுங்க. ஏன்னா பூச்சியில் இருக்கு. மரியாதை கழுவணும். அப்படியே சீரம் பின்ன அப்படிங்க. அப்படியே சீரம் என்னங்க போடும் பாருங்க மக்களே. வாழை இலையில வந்து நாங்கள் இப்போ கோழி எல்லாம் போட்டு பரிமாற போறோம். புள்ளிகளுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. வாழை இலை இருக்கு மீனா கூட ஏன்னா விண்டர் வந்துருன்னு சொன்னா எல்லாம் வாழையை பட்டு போடும். விண்டருக்கு சமருக்கு 6 மாசம் அந்த வேண்டிக்குமா குள்ள கூடாது என்ன. பாருங்க எப்படி இருக்கு. நீங்களும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் தான் கிடையாது. வாழையில தாங்க வாழையில பாருங்க கொஞ்சம் எல்லாம்
எப்படி சுட்டு வச்சுக்கணும் தான் பாவைக்கு சிக்கன் எல்லாம் பண்டிகை எல்லாம் வாழையில விரிக்கணும் அப்படின்னு அதில் வச்சு இந்த ரேவில் வைங்களாங்க இந்த வைங்களாங்க உழப்பு தான் வாங்க சாப்பிட பிள்ளைகள் வாங்க அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சொசேஜ் பண்டிகை எல்லாம் போட்டு அந்த மாதிரி வாட்டி வச்சுக்கிறோம் அடுங்க என்ன வாங்க ஜெரான் தம்பி வாங்க இதில் வைங்க முடிக்கணும் சின்னாக்களை பிரச்சனை தங்கச்சி வாங்க சாப்பிட இல்லையாண்டக்கணும் வாழையில முடியும் என்ன என்ன வேணும் தம்பி என்ன வேணும் இதில் வைக்கட்டேன் வச்சு எழுது கொடுங்க இல்லை சோசேஜ் உண்டை சாப்பிடு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு அவிஞ்சிடுது நல்லா அவிஞ்சிச்சு நல்லா இருக்கும் சின்னாக்களை சாப்பிட்டு நான் கடைச்சத்தை சாப்பிட்டு கொண்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் மக்களே அப்படி இருக்கண்டு இங்கே காளான பெருசாக பாருங்க எப்படி இருக்கண்டு அந்த மாதிரி இருக்கண்டு பெரிய காளான ஃப்ரெஷ் அப்படிங்கிறீங்களா இப்போ தோட்டத்துக்கு உண்மையா பான் மாதிரி கிடக்கு அள்ளி எறி தானே பக்கு குழந்தை க்ளவுஸ் உதிப்போம் இந்த காளான பக்கம் தான் ஆசையாக கிடக்கு சாப்பிடுவோம் போல நல்லா வேட்டும் எல்லாரும் சாப்பிட்டுருக்கீங்க வாங்கால இஞ்சால பசிக்குதா புள்ளியலுக்கு உங்களுக்கு பசிக்குதோ இந்த சலாட்டை மூடிடுங்க இல்லையான்னு வந்துடும் டக்கு நெருப்பு வேறு அந்த பாவைக்கு இதுக்கு தான் நெருப்பு பண்டிகை என்ன பண்டி தான் நெருப்பு என்ன வேதாங்க நான் வாங்கி போட்டு நிற்கிறேன் என்ன மாதிரி இங்கே வாங்க நீங்கள் வாங்கி போட்டு மக்கள் எஞ்சி உடனே அவை கூப்பிடல ஒன்று பாருங்க யாவருக்கும் போல்தான் எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெண்பிளா ஜாலி அஞ்சு ஒன்றும் அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வந்து எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தானே எல்லாரும் பெறலாம் எல்லாரும் பெறலாம் ஆனால் நாங்கள் இப்போ 2-3 ஃபேமிலி தான் வந்திருக்கிறோம் ஜாலியாக அஞ்சு ஒன்று இருக்கிறோம் மங்கள புள்ளியில் சாப்பிட்டு நம்ம இருக்கும் அதே சாப்பிட விட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து அமுக்கலமா பாவிக்கு போய் கொண்டு இருக்கு பாருங்க இன்னும் ஒரு அவர் வீடியோக்கு அலர்ஜி அவர் நாங்கள் ஓடிட்டார் 2 பேரும் பொறுப்பு நினைச்சு செய்கிறோம் அதுக்கு நாங்கள் செலவடி இல்லைன்னு சொன்னால் அதே செய்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாரும் போகிறவங்கக்கிட்ட கறிப்போம் அதுக்காக நான் வந்து தனியாக போகிறேன் நீ பேர் இஞ்சால நின்று தண்ணி மேக் பண்ணுறேன் ஐஸ் கட்டி எடுக்கிறேன் ஐஸ் கட்டி சொல்லுங்க அப்படி வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஆக்கள் இல்லை வணக்கம் சொல்லுங்க வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் தண்ணியுமே தயாரிக்கிறோம் இங்க என்ன வாபிக்கு நாங்கள் தண்ணி தயாரிக்கிறோம் என்ன சார் இங்க ஐஸ் கட்டியே வாங்கலாம் தானே இதை போட்டு பிடிச்சிருக்கீங்க ஐஸ் கட்டி இல்லை இங்க என்ன சரியான பக்கம் இப்போ ஜூஸ் குடிக்கிறீங்க ஐஸ் போட்டு ஜூஸ் குடிக்கிறவர் என்ன அதுக்குள்ள போட்டு வச்சுக்காது இது என்னங்க உண்மையாவா ஆட்ரஜி மிரக்கறியெல்லாம் போட்டு பிரட்டிக்கிறப்போ இங்கே மிரக்கறியெல்லாம் போட்டு பிரட்டி ஆட்ரஜி அப்படி பார்ப்போம் இதை போட்டு சுட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் இப்படி வைக்க போறீங்களே மூடி போட்டு அவி என்ன இப்போ எப்படி வைக்கிறீங்க வலையில் அப்படி வைங்க வலையிலே முடியும் என்ன அது நெருப்பு கூட காட்டும் இனி வந்து நம்ம அந்த வாழையில முட்டை பிடிக்கணும் அதான் எடுக்கல அமத்தில எடுக்கல வாழையில போட்டது என்ன அதுக்கு ஆட்டிறைச்சிக்கு இல்லை மிரக்கறிகள் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயங்கள் எல்லாம் போட்டு கிரட்டி வச்சிக்கிறோம் இப்படி அவிய விட போறோம் அதில் போட்டு கத்தியும் அந்த அந்த ஆடுங்க ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும் அப்படி வாழையால மூடி போட்டு வாழையில மூடி போட்டு அப்படி அதில் வெப்பம் அந்த சூட்டுக்கு அவிஞ்சு நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிட செம்ம டேஸ்டாக இருக்கும் பார்ப்போம் என்னென்ன செய்யணும் வந்து உருளைக்கிழங்கு சுற்றி போட்டு கொடுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு ரேட்டு சுற்றி போட்டு தமிழனுக்கு மூலம் என்ன அப்படியே கொண்டு அடுப்பில் வைக்க அப்படியே கொண்டு அடுப்பில் வைக்க ஒரு சைட்டை விட மட்டும் நெருப்பு வைக்கணும் வேறங்கோ அந்த ஆட்ரஜி வேலை கொண்டு அப்படியே வேணாம் ஆட்ரஜியை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டீங்கன்னா சரி அது எதுக்குங்க அந்த காலான பின்னுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு போகணும் சொட்டு ஒதுக்குங்க இது சொன்னாங்க அந்த காலம் நெஞ்சு தூக்குங்க இப்போ நடுவில் வைங்க தேனை வேறங்கோ ஆட்ரஜி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பிரட்டி தானே அதை அப்படியே வச்சிருக்கு அது நல்லா அவிஞ்சு நல்லபடியாக வரும் வந்தவங்க பார்க்கலாம் அப்படி இருக்கு உருளைக்கிழங்கு உப்புகள் தூள்கள் மிளகா போட்டு எல்லாம் பிரட்டி கொண்டு வந்து நாங்கள் கீறி போட்டு அதை இப்போ என்ன செய்யணும்னா பாயில் பேப்பரில் வந்து
அலுமினியம் பேப்பரில் வந்து சுற்றி போட்டு நாங்கள் வந்து இதையும் கொண்டு நாங்கள் சுற்றி வைக்கலாம். இதையும் கொண்டு நாங்கள் இப்போ நெருப்புல வச்சோம்னு சொன்னால் நல்லா அவிஞ்சி நல்லபடியாக வரும். சாப்பிட செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்க சுற்றி அப்படி சுற்றுறாங்க. க்ளோஸ் அப்படி சுற்றிருக்கலாம் கலவுறான கையன். நாங்கள் அப்படி சுற்றி போட்டு அப்படியே கொண்டு கொடுக்க கிடையாது. இதை கொண்டு கொடுத்துருவாங்க. என்ன உருளைக்கிழங்கு தான் அதுக்கு மேலே கேட்பீங்களா வச்சா அவியா என்ன அது என்ன தரவும் சுற்றி வச்சா ஓகே. இந்த உருளைக்கிழங்கு வேறவங்க சுற்றி வச்சுருவாங்க. அங்கே சிக்கன் இது வேறவங்க காளான் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துட்டு இருக்கு. சாப்பிட ஈஸியாக இருக்குது சின்னங்களுக்கு. அப்படி எல்லாரும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு இருக்கீங்க வேறவங்க பசியல்ல. ஒரு பண்ணா போய்கிட்டு இருக்கு எங்களுடைய பாட்டி இன்றைக்கு பாவிக்கு பாட்டி. என்ன சமையலா சொசைஜா? சரி சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க பேரங்க. லைனாக இருந்து சாப்பிட்றீங்க. பாவிக்கு சாப்பிட்றீங்களா முன்னாடி? என்ன கேட்கல ஒரு வார்த்தை என்ன சாப்பிட்றீங்களா? அதானு அவ தீர்த்துப்படுதா? எப்படி இருக்கு பிள்ளை பாவிக்கு? நைஸ். சுதாக் எப்படி இருக்கும்? அங்கே பாருங்க இங்கே பாருங்க. இங்கே மிரவழிகளை வந்து மிரவழிகள் கவனிச்சிட்டு பாருங்க. ஓ அது அவிய வேண்டாம் பாருங்க. மிரவழிகளை சுட்டது எப்படி வந்துட்டு பாருங்க. சுட்ட மிரவழிகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. எனக்கு உரிச்சாத்தான் தெரியும். என்ன யார் உரிக்கிறது? ஐயோ கை வைக்க சொல்லும். இங்கே காட்டுங்க தான் எப்படி இங்கே பாருங்க. மிரவழிகள் எப்படி இருக்குண்டு சுட்டது. என்ன நல்ல கறிக்கட்டி போடுவோம் மிரவழிகள் கறிக்கட்டியா வந்துட்டு உரிச்சு பாருங்க. கோணை பாருங்க சுய் கோணை அந்த மாதிரி வந்துட்டு கோணை என்ன நல்ல ஓகே என்ன சூப்பர் ஓகே. பாருங்க மிரவழிகள் எப்படி வந்துருக்கண்டு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் லாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்டு காட்டுவோம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. வீரக்கம் கொடுங்க மிரவழிகள் நல்லா இருக்கு. அப்படியே வந்துட்டு பாருங்க சுட்டு திஞ்சு ஆசையாக கடை பாருங்க. காளான் அப்படி ஒட்டுறாண்டு பாருங்க. பெரிய காளான் என்ன எனக்கு ஒரு துண்டு போடுங்க இஞ்சாலே. ஜப்பான் மீன் நல்லா கத்தியா வைங்க காளான். இதில் வேறு கோழிக்காய் வச்சு ஒன்று வைங்க. கோழிக்காய் ஓகே. மக்களே உங்களை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. அப்படி இங்கே இந்த மிரவழிக்கிழங்கு வந்து சுட்டது வேறுங்க எப்படி இருக்காண்டு. சுட்ட மிரவழிக்கிழங்கு பாய் சுட்ட மரவள்ளிக்கிழங்குல கறிங்கிறது நான் வெள்ளத்துட்டு போய் அப்படிதான் ஊரில் சாப்பிட்றோம். அப்படித்தானே கறி இது கறியா போய் சுட்ட மிரவழிக்கிழங்கு. இந்த காளானை பார்த்தீங்களா சோசர தொட்டு அடிச்சா. கமராமேன் எடுத்து சாப்பிட்றேன் வேற. இது பண்டி பாத்தீங்களா பண்டிய. அவன் வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்றேன். மிளகாய் நல்லா கிடையாது அப்படி இருக்கு. சுவிக்கணும் பேன் சுவிக்கணும். எல்லாம் சாப்பிடுங்க படியா படியா சாப்பிடுங்க. இந்த மிளகாயம் கடிச்சா சிக்கனையும் பாதியை கடிச்சுப்போம். கோன் வந்து இந்த மனைவி பேச போறா. ஷர்ட்டுக்கு மேல விழுந்து போச்சு சிக்கன் சுவிக்கோன். சிக்கன் நல்லா அவிஞ்சுட்டேண்ணா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. பாலையில வச்சு சாப்பிட நல்லா தான் கிடக்கு. சிக்கனா பிளேட்டு நல்ல டேஸ்டாக கிடக்கு. சிக்கன் கால் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் டிஷர்ட்ல வந்து பிளேட் சாப்பாடு அதில் போட்டு சண்டை மனைவி அங்கே முளைச்சு பார்க்குறான். இன்றைக்கு தான் நடுறது துவைக்கிறதா. அதான் இந்த சோப்பு போட்டு பிளேட் கேட்டாக்கன்னு போடுமே. மிளகாடா ஒவ்வொரு ஒன்று தான் நல்லா உள்ளக்குள்ள அப்படியே வேணுமேண்ணா. வாங்க ஆமா வா வா ஒன்று ஜெமினும் அவன் உழைச்சி தாங்க இது தீத்துருங்க எனக்கு. அன்பு தொல்ல
அன்பு தொல்லி என்ன ஆ நன்றி காந்தி உங்களுக்கு அன்பு தொல்லை தேங்க்யூ. இந்த மரவள்ளிக்கிழங்கு ஊரில் சுட்டு சாப்பிட்ட மாதிரி ஊரில் நாங்கள் முந்தி வந்து தொடிஞ்சுதானப்பா மரவள்ளிக்கிழங்கு பெர்மிஷன் இருக்கணும் இல்லையா கொடுத்தாப்லாம் கேட்டு திறந்துருக்கும் போட்டு சாப்பிட்டு போகலாம் நீங்கள் போட்டு சாப்பிட்டு போகும் எல்லாம் கொண்டு வாங்க அவர் வாங்கி தர மாட்டார் கைதான் வாங்கி வைப்பார் அவர் மேல வாங்கி தான் போறாரு. இல்லை இல்லை அவர் போரையாக்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பிடு சாப்பிடு உடம்பு காமி எனக்கு தான் வேலை இதுதான் பேர் எனக்கு தான் வேலை நல்லா இருக்கும் இதுக்கு வந்து காலிக் பிரெட் போட்டுருக்கு அதில் அடுப்பில் சுட காலிக் பிரெட் எல்லாம் போட்டு நடக்குது அவங்கள எல்லாம் பாருங்க அம்முக்கிழமை பாட்டி நடந்துட்டு இருக்கு எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும் இன்னும் சாப்பிட முடியுற மாதிரி தெரியல ஒரு தரம் எப்படி கொடுத்துருந்தா சாப்பிட்டு தான் இருப்பீங்க என்ன இன்றைக்கு முடிகிற மாதிரி தெரியல நேரம் விட்டுருக்கேன் வேண்டாம் அப்பா நல்லா அவிஞ்சு வேறு பச்சை தானே என்ன அவிஞ்சு வேறு அது பச்சை மிளகாய் மிதம் போட்டபடியே செம்ம டேஸ்டாக இருக்கும் அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு நம்ம அது ரெடி ஆகலை ஆ என்ன சுவாக சாப்பிட முடியலையே என்ன வாரலாமா என்ன பிளான் எந்த விட்டு வாரலாம் வாரம் வாட்டி தான் என்ன பாவைக்கு இல்லை சும்மா ஒரே அசைவம் சமைச்சு சாப்பிடுவோம் ஆ என்ன உனக்கு வைக்கிறீங்க பாருங்க ஆஸ்பர்ட் 3 குயின் வழி இருக்கு இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கு சாப்பிட்றா அங்கே ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றா இவர் என்ன நடக்குது எங்களை சேர்க்காமலாம் சாப்பிட்றீங்க ஆ என்ன மாதிரி என்ன வாரலாம் என்ன பிளான் வாரலாம் நடுற இஞ்ச வண்ண மாதிரிங்க போ வெளியில போகணும் வாரலாம் என்ன கூட்டிக்கொண்டு போடா எங்க கூட்டின்னு போற வாங்க இங்க போ 2 பேரும் சிலங்க தென்னை கூட்டின்னு போட வாங்க கூட்டின்னு ஓடுறோம் ஓடி நீங்க வா கூட்டின்னு ஓடிட்டீங்களா நான் யாரை கூட்டின்னு ஓடுறேன் எங்க கூட்டின்னு ஓட ஐயோ சாப்பிட முடியுமோ எந்திரவோ இது வந்து ஆரம்பம் என்ன முடியல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொண்டு கணக்கு சாப்பிட வந்துட்டேன் எங்க ஜெகம் கோனை சுட்டு வைக்கிறாங்க கோன் களவு வந்து வெக்க கூடினா தானே சுத்துறதா ஆனா வெக்க கூடியும் சுத்துது இல்லை ஏன்னு சொன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு அதான் என்ன பிரச்சனை காத்துக்கு சுத்துற ஃபேன் குளிர் தான் சுத்து ஏன்னா காத்து இப்ப காத்து இல்ல அப்படியே சுத்துது இல்லை பாருங்க இந்த ஃபேமிலி தான் 2 ஃபேமிலி மிஸ்ஸிங் என்ன பெரியல அவே வந்தா அடுப்புக்கு அவ ஏன் பெரிய வெயிலத்தை கறந்து போகண்டாக நிக்கணும் லேட்டை தான் பெரியணும் என்ன தாங்க எடுத்து சாப்பிடணும் ஒரே உடம்பு கவனிங்க உடம்பு தான் முக்கியம் சாப்பிடு காணும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் இன்பத்தில் தாங்க முடியல சாப்பிடும் கேட்குறீங்களா சாப்பிட சொல்லி சொசைட்டி சாப்பிடுவோம் பாருங்க கோன் நல்லா கிடக்கும் உடம்பு கவனிங்க அழைச்சி போனேன் மெலிஞ்சுமா மெலிஞ்சு போனேன் சாப்பிட சாப்பிடதார வீட்டு என்ன மெலிஞ்சு வச்சோம் உங்க அவரை தனியாக விட்டு சொல்றதுக்கு எங்கட பாட்டி தான் பாவிக்கு பாட்டி இனியும் குளிர் வந்தா நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போத்துன்னு பறக்க முடியா வேலையை போய் வந்துட்டு அவங்க அது போதும் சிக்கன் சாப்பிடு சொசேஜ் நல்லா இருக்குண்ணா சொன்னேன் காலிக் பிரெட் வந்து ஓ மீடியமாக வந்துதான் அப்படி பாய்க்கு பாய்க்கு இது வந்து காலிக் பிரெட் கிடக்கும் இது கிடக்கும் இது போடுறோம் 2 போடும் இது வேணா கூட நல்லா இருக்கு பாருங்க இந்த உருளைக்கிழங்கு மீன் உள்ளுக்கு போட்டீங்களா அப்போ அவிங்க உருளைக்கிழங்கு உள்ளுக்கு போட்டீங்கன்னா எடுத்து பார்ப்போம் அப்படி அவிஞ்சிட்டு இதே மாதிரி குறைச்சு காட்டுங்க அப்படி அவிஞ்சிட்டு பா நீ பாருங்க எப்படி அவிஞ்சிட்டு பார்ப்போம் உருளைக்கிழங்கு மெட்டிய முடியுங்க நாங்கள் அதே முடியுங்க இதை விடைங்க
அது பிரச்சனை இல்லை. அப்படியே வைங்க அப்படியே. அப்படி ஒரு ஒன்று பீங்க உங்க பிச்சை வரும் இங்கே வரும் தாங்க அப்படி பார்த்துங்க. உருளைக்கிழங்கு எப்படி வந்துட்டு மரவள்ளி கிழங்கு மாதிரியே வந்துட்டு தானே செம்ம டேஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டு பா. பார்த்தீங்கன்னா மக்களை உருளைக்கிழங்கு பாருங்க. ஆமாம் செம்ம சுடு எப்படி வந்திருக்கேன் உருளைக்கிழங்கு அவிஞ்சு அது நெருப்பில் வாட்டி எடுத்தா நல்ல செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் மதியம் உனக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும். அரபிஜெல்லாம் நல்லா இருக்கும். ஆளும் அவிஞ்சா டேஸ்ட் இருக்கா ஃபுல்லாக அவிஞ்சா கரைஞ்சுவோம். நல்லா இருக்கும். மூணு மேலே தான் அது யாரு வெட்டி கொடுக்கணும். உண்மையாக நல்லா இருக்கும். ஊரில் இருக்குன்னீங்களா உருளைக்கிழங்கு வாங்கி நெருப்பில் சுடுங்க மரவள்ளி கிழங்கு மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். நாங்கள் இங்கே லண்டனில் வந்து சுட்டு தான் கூட சாப்பிட்றது. பாகி போட்டால் கட்டாயம் உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு நாங்கள் போடாமல் பாகி போட மாட்டோம். அப்படி நல்லா இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க ஊர்லேருந்து பார்க்குற நினைப்பீங்க வெளிநாட்டில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். எங்களுக்கு சம்மர் வந்தால் தான் நாங்கள் என்ஜாய் நாங்கள் வந்து ஹாட்டாக வேலை செய்யக்கூடிய லீவ் நாளில் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எங்களோட ரிலாக்ஸ் மனசு ரிலாக்ஸுக்காக நாங்கள் இதில் அப்படி தான் என்ஜாய் பண்ணுவோம். சந்தோஷமாக இருப்போம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். மக்கள் சந்தோஷமாக இருக்கும். எப்படி உருளைக்கிழங்கு என்ன ஒரு காட்டையில் எனக்கு இது வந்து அந்த ரஜ்ஜி மீன்ஸ் என்ன உரைப்பு நீங்களா மக்களே முக்கியமான ஐட்டம் வந்துட்டு பாருங்க. இதான் நான் சொன்னேனே ஆட்டு ரஜ்ஜியில் அரைச்ச ரஜ்ஜியை பிரட்டி நாங்கள் மிளகாய் எல்லாம் போட்டுறாங்க. வெங்காயம் மிளகா போட்டு வரங்க இப்படி வந்துட்டு வரோம். அம்மா அதில் நல்லா இருக்குண்ணே. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க. நல்லபடியாக வந்துட்டு பாருங்க. அதுவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக வந்துட்டு பாருங்க. இதான் நான் சாப்பிட்டு பார்ப்பேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தது. ஆட்டு ரஜ்ஜியாக நல்லா இருக்கும் பாருங்க. உடப்பா வேணும் தூள் போட்டு எங்க மச்சா நல்ல உரைப்பா இருக்கும் மக்கள் வேணும். நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆட்டு அரைச்சி ரஜ்ஜி இருக்கும். ஆட்டு ரஜ்ஜி அதை வாங்கி பச்சை மிளகா வெங்காயம் தூள் போட்டு ஒரு பாட்டி சாப்பிடுங்க. அவனுக்கு சாப்பிட நல்லா இருக்கு. உங்களுக்கும் சாப்பிடும் போல இருக்கா எங்களோட தொடர்பு போடுவோம். முறையாக வந்து இங்கே பண்ணலாம் அவங்களோட நம்மளே விளையாடணும். என்ன சொன்ன மக்களை வடிவ எஞ்சி போகணும். லைவ்ல வந்து இருக்கிற நேரம் இஞ்சி பண்ணி கொண்டு இருக்கணும். லைவ் போய் கொண்டு இருக்கும் சுமுத்தா வாய் பாட்டியோ சாப்பிடு இட்டு முட்டா கிடக்கு நல்லா நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. எனக்கு முடியலை எத்தனை மணி முடியும்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நல்ல வயிறு ஊதிட்டு வாங்க சார் சொல்லுங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டும் சரியா வயிறு வாங்க. எவரை சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு வேறுங்க எவரை காட்டுங்க. என்ன 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 மாதிரி உங்களுக்கு எனக்கு நல்ல ரெண்டாம் கட்டம் முதலாம் உண்மையில வந்து என்னன்னு சொன்ன தங்குறாங்க. இப்போ இப்போ எல்லாரும் ஒன்று கூடணும்னா டைமுக்கு வேற ஆயிடும். எங்கட தமிழ் மக்கள் இந்த குணம் உண்டு. எந்த டைமுக்கு வேற ஆயிடும். 5 மணி பாட்டின்னு சொன்னா இப்போ நாங்கள் ஒரு 5 மணிக்கு ஒரு பாட்டி சொல்றோம்னு சொன்னா 6, 7 மணிக்கு தான் பெரியணும். இப்போ நாங்கள் ஹோல் எடுத்து ஒரு பாட்டி ஒன்று செய்யறோம்டா 5 மணின்னு சொன்னா தமிழாக்கள் வந்து கூடுதலாக வாரது வந்து 6, 7 மணிக்கு. ஏன்னு சொன்னா அவன் சொல்லிடணும் அங்கே போய் நெகழியாக போகணும். நாங்கள் அந்த டைமுக்கு போனால் கணக்காக இருக்கும்போது லேட்டாக வரோம். அந்த டைமுக்கு வந்தால் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் போன முறை நீ கூலாச்சுன்னா 3 மணி பாட்டிக்கு 2:30க்கு வந்தேன். நான் 2க்கு 10 நிமிஷம் தான் லேட் ஆகினேன். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் லேட் ஆகினா இன்னும் வந்திருக்கேன். நான் சொன்னது 3 மணிக்கு தானே. 3:10 அப்ப அதுதான் சொல்லுவேன். தமிழ் ஆக்கள் என்ன சேர்த்தான் நீங்களே சொல்லி நீங்களே தமிழ் ஆக்கள் என்ன தான் சேர்த்து தமிழ் ஆக்கள் அவ என்ன சேர்த்தான் சொல்றேன். அப்ப என்னடா தங்குறானே இல்லை தமிழ் ஆக்கள் என்ன தான் குறிக்கும். இப்ப உங்களையும் இல்லை என்னையும் தான். அப்போ வந்து உண்மையில நானும் தான் கூட பாட்டி போய்க்க கூடுதலாக வந்து நாங்கள் வந்து 5 மணி என்ன 5 மணி தமிழாக்கள் பாட்டி செய்யணும். எப்படி 6, 7 மணி ஆகும் பண்ணி நாங்கள் லேட்டாக போகிறது. அந்தந்த ரெமுக்கு போனால் நல்லது. மற்ற வந்து பாட்டி செய்கிற நாங்களும் வந்து போனால் பாட்டியில் வந்து வடியாக சாப்பிடுவோம். ஒரு ரோல் எடுத்து கடிச்சு போட்டு சரியில்லைன்னு வைக்கிறது. ஒரு வடி எடுத்து சாப்பிட்டு போட்டு பாதியை வைக்கிறது. அப்போ அவன் கஷ்டப்பட்டு பாட்டி செய்யக்க
அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறது கூடாதானே. எத்தனை மக்கள் வந்து சாப்பாடெல்லாம் இருக்கணும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு சாப்பாடு மிச்சம் போட மாட்டேன், வடியாக சாப்பிட்டு தான் போடுவேன். அப்போ எப்படி நடக்குது சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக கொட்டுறது, அதெல்லாம் கூடாது என்ன. அப்போ அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, மெசேஜாக சொல்கிறேன் மக்களுக்கு. அதை கொஞ்சம் திருத்தி கொள்ளலாம். நாங்கள் நல்லா இருக்கும் சாப்பாடு, நல்லா இருக்கும். அப்படி ஒரு 8 மணி ஆகும். எத்தனை மணி நேரத்தை போ இப்போ 5:26 ஆச்சு. 8 மணி ஆகும். நாங்கள் சாப்பிடுங்க, சின்னாக்கில் சாப்பிடணும், நாங்கள் சாப்பிடணும். உண்மையில வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் வந்து ஒரு வேலைகளுக்கு போய் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் தானே கூட. அப்போ நாங்கள் வந்து இப்படியான டைமில் நாங்கள் வந்து ஒன்று விடுவோம். இப்போ எங்கள் ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கிற ஹெண்டு வந்து இங்கே இருக்க கொஞ்சம் தமிழாக்கள் இருக்கிறோம். அதில் வந்து நல்ல க்ளோஸாக பழகிறாக்கள் வந்து எங்களோட ஊருக்காரெல்லாம் இருக்கணும். அப்போ அவையெல்லாம் கூப்பிட உண்டா நாங்கள் ஒரு விசேஷம் சொன்னால் பாட்டி செய்கிறது, வீட்டை கூப்பிடுறது மாறி மாறி. இப்போ நீங்கள் நாங்கள் உங்களோட வந்தால் நீங்கள் நாளைக்கு உங்களோட வரீங்க. அப்படி மாறி ஒரு சாப்பாடு செய்ய கூப்பிடுறது, நல்ல சாப்பாடு செய்ய கூப்பிடுறது, ஒரு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். கூழ் நல்லா இருந்தது. கூழ் அப்படியே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அந்த தொதல்லாம் அலுவா மாதிரி வந்துட்டு, என்ன சும்மாக்கா செய்த தொதல்லாம் அலுவா மாதிரி வந்துட்டு, அது நல்லா இருந்தது. அது வந்து தொதலன்னு சொல்லலாம், அது அலுவான்னு சொல்லலாம். ஓ என்ன சாமான் அங்க கோப்பமா சுமையக்கா நீங்கள் செய்த அன்றைய செய்த தொதல் வந்து உண்மை அல்வா மாதிரி வந்தது. புட்டு அது விரும்பு. பரவாயில்ல, ஓகே சாப்பிடக்கூடிய. ஓ அது நல்லா இருந்தது. இல்லை அதுவும் போக்கு நல்லா இருந்தது அல்வா. அதுதான் நான் போட்டேன் தொதல் அல்வா. நீங்கள் எந்த இடம் ஊர்ல? விரும்புறாய் நீர்வேலியா? எவ்வளோ லண்டன்ல இருக்கீங்க? லண்டன்ல நான் 97 மட்டும் வந்தேன். 97. நான் 99. 97 கிட்டத்தட்ட 30 வருஷம் பேர போதும். ஓ 28-29 வருஷம் ஆச்சு. நான் 99. நான் உண்மையில நாங்கள் எல்லாம் இவரை விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், இதுக்குள்ள இருக்கிறாங்க எல்லாரும் விரும்புகிறான். விரும்புகிற மக்கள்லாம் இதுக்குள்ள இருக்கிறோம், கொஞ்சம் பேரான் இருக்கிறோம். நான் வந்து 1999 அவர் வந்து ஒரு விரும்புகிற மக்கள் அவரை இந்த மெச்சால கட்டினபடியா அவரே காட்டுங்க தயானி. அவர் எந்த நீங்கள் உருப்படி இந்த மனசி இந்த மெனை வந்து தெளிப்பல என்ன கல்யாணம் விரும்புறா அது விரும்புறா. இப்ப தங்கரான விரும்பு யாரால வாழ்றீங்க உருப்படி ஆனாலும் வாழ்றீங்களே. அப்ப நாங்கள் வந்து அதான் சொல்றோம், எங்கட மக்கள் விரும்புகிற மக்களும் மற்ற கல்யாண மிக்சிங் தானே. அதை சொல்லல எந்தெந்த பேர் நிறைய பேர். சுவாகா வந்து அமெரிக்கான்னு, அவன் வந்து அமெரிக்காவில் பிறந்தவா. அமெரிக்காவில் பிறந்தவா. உண்மையிலே நாங்கள் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்றோம். அவ என்னன்னு சொன்னா அவ கருத்து போனான். என்ன வெயிலத்துக்கு வெள்ளையா இருந்தோம், சரியா கருத்து போனான். நானே கருத்து போனேன். நான் வந்து ஊர்ல இருக்கும் போது நல்ல வெள்ளையா இருந்தேன். லண்டனுக்கு வந்து சரியா கருத்து போனேன். சினோ கொட்டி கருத்தில் வெயிலுக்கு தான் கருத்து போனேன். உண்மையில வந்து அவரு எங்கட லைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உள்ள திருப்பி சொல்ல வேண்டிய கிடையாது. கஷ்டப்படுறோம், வாழ்றோம், ஜாலியா இருக்கிறோம். ஆனா ஊர்லயும் வந்து சந்தோஷமா எங்கட சௌரங்களையும் வாழ்க்கையை மறக்கக்கூடாதோ, வாழ்க்கையை மறக்கக்கூடாது, ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷம். என்ன சொல்லுங்க, ஊர்ல இருந்துமே நோம்பல தான் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் இது என்ன சொல்றது வித்தியாசம். ஆனா வெளிநாட்டுக்கு இப்பத்தை பொறுத்தமில்ல, ஊர்ல இருந்து வாராக்கள் வெளிநாள் இப்ப வாராக புதுசா எல்லாம் எங்களை மாதிரி கஷ்டப்படையில. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நாங்கள் வந்து டிரெக்டா பிளைட்ல வரையில நாங்கள் நிறைய இடங்கள் போய் தான் கஷ்டப்பட்டு நடந்து குளிர்காலம் வந்தோம். இப்போ வாராக ஈஸியா வரையணும், ஈஸியான லைஃப். ஆனா என்ன பொறுத்தமில்ல வெளிநாட்டுல இருக்கிற விட ஊர்ல இருந்தா படிவா வாழலாம். கஷ்டம் என்னன்னு தெரியாது, ஆனா ஊர்ல இருக்கிறாங்க படிவா வாழலாம். என்ன பொறுத்தமில்ல நிறைய பிசினஸ் செய்யலாம், தொழில் இருக்கு, எல்லாம் செய்யலாம். நாங்கள் கவலைப்படுறோம் ஊர்ல போய் செய்யலாம்னா நாங்கள் புள்ளியல் நீ வளர்ந்து நீ என்ன பேர புள்ளியில காண போறோம். அப்படி இப்படி மாறிக்கிட்டு வரும். எல்லாருமே கல்யாணம் கட்டினா பேர புள்ளி வரும் தானே. எங்க அது மைக்கு மனசி வந்து மனசின் தொல்லை தாங்கலாம். என்னன்னு சொன்னா இருந்துட்டு கடிப்பா செயல் மனைவி. என்ன சொல்லுங்க தலைமையர்ன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து
ஆ அழிக்கிறான், அழிக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணல. நான் அப்படியே போட போறேன், அழிக்க மாட்டேன் முடி. ஆனா முறைப்படி தமிழ்ல வந்து மயிர் தான். ஓ மயிர் 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 என்ன மயிரண்டு இல்ல தமிழ்ல ஓ மயிரன்னு சொல்ல சில அந்த பழைய காலத்தாக்கள் மயிரன்னு சொல்றது, நாங்கள் முடியன்னு சொல்ல தலைமரன்னு சொல்ல அப்படித்தான் சொல்றோம். ஆனா அதை வித்தியாசம் நினைக்கிறேன். தலைமரோட கோயில் என்ன எங்கட நாளில் சொல்றேன், எங்கட நாளில் சொல்றோம் கூட. தங்கரானே என்ன நினைக்கிறீங்களா பாவிகை பற்றி? என்ன ஓ சிகை அலங்காரம், சிகை அலங்காரம் அலங்காரம் சிகை அலங்காரம் சிகை அலங்காரம் சிகை அலங்காரம் சில அலங்காரமோ. அப்ப இது லைவா போ வெட்ட மாட்டேன் ஒண்ணுமா குமாரி உண்மையா போடுவேன். என்ன சொல்லுவாங்க, நான் வீடியோ எடுத்து போட்டு எந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணின உடனே என்ன மெனையும் செக் பண்றது, தானே எதுவும் வித்தியாசமா காய்ச்சனா இப்போ இந்த அவா சொல்ல இது அலி என்ற திருப்பி எனக்கு வேலை ஓடும். அப்ப எனக்கு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்றேன்னா ஒரு 2 நாள் ஆகும். ஏன்னா நான் முதல்ல எடிட் பண்ணி போட்டு செக் பண்ணி நான் ரெடியா இருந்தா இந்த மெனையை செக் பண்ணும். அது தலைவடி எனக்கு. நான் தான் அந்த வீடியோ செக் பண்றதவா என்ன மாதிரி அலையண்ட பட்டி அது அந்த வீடியோ சுருக்கி விடும். ஒரு 40 நிமிஷம் வீடியோ வந்தா 30 நிமிஷத்துக்கு வந்துடும். என்னதுன்னா அதான் தனியா நான் வீடியோ எடுத்துன்னு சொன்னா ஓகே, ஃபேமிலியா மெனையோட எடுத்தா வீடியோ வந்து அவ செக் பண்ணும். தனியா நான் மொழியில எடுத்தேன்டா நானே செக் பண்ணி போடுவேன். கஷ்டம்தான். போட்டோமேலோ சாப்பிடுறேன் பாருங்க. சாப்பிட்டு இது வந்து இது தமிழுக்கு என்ன அர்த்தம் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. நீங்க என்ன அர்த்தம் தமிழுக்கு நீங்க சொல்லுங்க. இது பத்தாப்பழம் நீங்க சொல்லுங்க தமிழ்ல என்ன குமாரி? தர்பூசணின்னு சொல்லிடும். எது சரின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க எனக்கு ப்ளீஸ். இங்கிலீஷ்ல போட்டோமேலோ இதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்லல. பத்தாப்பழம் அது வெள்ளரி பழம். இது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க மக்களே. 2 பேரும் களைச்சு போச்சு. இப்ப என்னட்ட தனியா ஒப்படைச்சிருக்கு பாவிக்க போட சொல்லி பாந்தான புள்ளைய களைச்சு போனாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் பின்னாடி கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு. என்ன கனேரமா போட்டுட்டாங்க. நான் 2 வீடியோ எடுத்துன்னு தானே, அப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு சரியா சுடு வேணா. நல்லா இருக்கு. இதே லாஸு என்ன இருக்கும் என்ன இருக்கு என்ன எனக்கு நல்லா நல்லா அவியணும். எல்லாரும் பாவிக்கு சாப்பிட்டு களைச்சி போயிருக்கணும். பேரம் என்ன களைச்சி போனீங்களா பாவிக்கு சாப்பிட்டு? யாரு பேர் புதுசா இருக்கு. எந்த இடம் நீங்கள் ஊர்ல? ஜப்னா ஜப்னா எந்த இடம்? ஊரலவா இவ? உங்களோட நீங்க உங்களோட மருமன என்ன பேரனா? 2 தான் காணுறாங்கள. எங்க இருக்கீங்க லண்டன்ல? குருடன்ல பாக்குறேன் என்ன யூடியூப் கூல் பார்த்துறேன். எல்லாம் வீட்டுக்கு தான் சந்தோஷமா. இந்தியாவில் வந்து பாவைக்கு முடிகிற மாதிரி தெரியல. 3 மணிக்கு விரைச்சனால இப்ப மாறா வேக்கோட அடுப்பெல்லாம் நூந்துட்டு போடல அம்மாவைக்கு. எந்த பிள்ளை இப்ப 3 மணி 6 மணி ஆச்சு. பொன்ச பண்ணி ஏன் முன்னாங்க லேட் ஆயினது? சரியா லேட்டா போச்சு. லேட் ஆயினா முந்தாங்க சொல்லுங்க லேட் ஆயினாண்டு. சாப்பிடல சிக்கன். ஹலோ என்ன ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எங்க அம்மா வாங்க சாப்பிடுங்க சிக்கன். வாங்க சிக்கன் சாப்பிடு. சரிங்க பாவைக்கெல்லாம் முடிஞ்சது. அப்போ வெயிட் பண்ணுற வாக்கில் இன்னும் ஒரு ஃபேமிலி வரணும். எல்லாம் முடிஞ்சது வேறங்க அந்த மாதிரி கிடக்குது. அப்படியே தூக்கி வச்சுக்க சூடு ஆறாட்டு. தங்கரன் என்னென்னு சொன்ன மக்களே, இப்போ நாங்கள் பிளேண்டியோட ஸ்டார்ட் பண்ணி பிளேண்டியோட முடிக்கிறோம் வீடியோ. என்னென்னு சொன்னால் பாவைகள் நல்லா இருந்தது. அந்த வாய் பாட்டி முடிஞ்சது. இன்னும் சாப்பிட்டு முடிஞ்சது. ஆனால் பிளேண்டி பிடிக்கிறோம் பாருங்க. சாப்பாடு கிடக்குது. இனி சாப்பிடலாம் வீட்டை போகிறோம். என்ன காணும் காண்டு சுவர் போட்ட சோடு போட்டிருக்கு. என்ன சொன்னா காத்து நெல்லோட்டம் நல்லா இருக்கும். மேலே இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. வேறு என்ன மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த காணொலியை சந்திப்போம். இதை பிடிங்க சுடுவது
ஓகே மக்களே, பாய் மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியை சந்திப்போம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா.